இது என்னன்னு தெரியுதா? கையில இருக்கிறது இதுதான் கீ பிஸ்கட். அடிக்கடி நாட்டில வீட்டை செய்யறது. பட் இருந்தும் இங்க நான் செய்யல. வெறும் 3 இன்கிரீடியன்ட்டை வச்சு அவ்வளவு ஈஸியா சுலபமா செஞ்சிடலாம். இந்த சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு இனிப்பு தேவைப்படக்குள்ள இந்த பிஸ்கட் தான் நாம கடிச்சிட்டு சும்மா அப்படியே போறது. இந்த பிஸ்கட் எப்படி செய்யலாம்னு உங்களுக்கு நான் சொல்றேன். சோ மறக்காம வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு கோதுமை, சீனி, அடுத்தது நெய். இது 3 தான். இதுல சரி சமமான அளவுக்கு நீங்க எடுக்கணும். 1 கிலோ கோதுமைக்கு 1 கிலோ சீனி, அது மட்டும் இல்லாம 1 பாட்டில் நெய். இந்த சீனியை ஐசிங் பண்ணி எடுத்துக்கோங்க. ஐசிங் சுகரை யூஸ் பண்ணணும். பட் நாங்க பிளெண்ட் பண்ணி ஐசிங் சுகர் ஆக்கி நீங்க பிளெண்ட் பண்ணக்குள்ள ஒரு 2-3 ஏலக்காய் சேர்த்து பிளெண்ட் பண்ணீங்கன்னா ஸ்மெல் உண்மையிலேயே நல்லா இருக்கும். சோ நான் இன்னைக்கு 1 kg இல்லாம இதுல நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லி சொன்னா 2 கப் சீனி, 2 கப் மா, அது மட்டும் இல்லாம இது நெய்ய உருக்கி இது பிசையக்குள்ள அந்த பதம் கணக்க வரக்குள்ள இது கணக்கு நெய் யூஸ் பண்ண. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. என்னத்துக்கு இந்த பிளம்ஸ் பழம் இதுக்கு மேல வச்சு பேக் பண்ணக்குள்ள நீங்க பிளம்ஸ், டூட்டி ஃப்ரூட்டி இல்லாட்டி பேரிச்சம்பழம் எதனாலும் எடுத்துக்கலாம். உங்களோட ஆப்ஷன் தான். இதை பேக் பண்ணக்கு நீங்க மேல வச்சு பேக் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதுல என்ன செய்யணும்னா நீங்க நெய்யை பிசைஞ்சு இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யுன்னு சொல்லிச்சேன்னா பிசையக்குள்ள இந்த பிடிக்கிற பதம் மாதிரி வரும். அந்த பதத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க பிசைஞ்சிட்டு 4 hour அப்படியே வச்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து இந்த பிஸ்கட் பண்ணி நீங்க இது செய்யலாம். நான் யாப்ரையில வச்சேன். நீங்க அவன்ல உங்க பிஸ்கட் விற்கிற டைமுக்கு கட்டாயமா செஞ்சு பாருங்க. ரொம்பவும் டேஸ்டியா இருக்கும். ஒரு தரம் செஞ்சு பாருங்க. ரொம்பவும் ஈஸி. 3 இன்கிரீடியன்ட் இல்லையா? கிட்ஸ் கட்டாயமா செஞ்சு கொடுங்க. For more videos, follow Chef Friend Diary. Thanks for watching.